Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்குறோம். ஆனால் 3 பைல் வச்சுருக்கேன், ஓகேவா? இதில் வந்து பைல் நம்பர் 1, 2, 3 உங்களுக்கு வந்து 3 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கூட வந்து 3, 6, 9 இந்த மாதிரி நம்பர். இது ஏஞ்சல் நம்பர், ஒரு பவர்ஃபுல்லான யூனிவர்சல் நம்பர், ஏஞ்சல் நம்பர், ஓகேவா? இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். இந்த 3 நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சரி, இந்த ரீடிங்லேயும் எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சாமுவேல் ஏஞ்சல்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போது ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, ஐ மீன் 3, 3, 6, 9 இல்லையா? 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். Criticizing one another will only lead to further unhappiness. Love and accept each other as you are, and your relationship will magically transform. என்னப்பா? டோன்ட் கிரிட்டிசைசிங் ஈச் அதர். ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாருப்பா. ஏன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக ரொம்ப அந்த மாதிரி ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை வந்து அப்படியே அதுவே பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க. அப்படியா? அது மாதிரிலாம் செய்யக்கூடாதான். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு லவ்ங்கிறது என்ன? அக்செப்டன்ஸ் ஈச் அதர். அது வந்து அந்த ஏற்றுக்கிற அந்த மனப்பக்கம் இருந்ததுன்னா அது ஒரு சூப்பராக, அது ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப மேஜிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ தட் மீன்ஸ் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் இருக்குது, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. கண்டிப்பாக இந்த ரீடிங் எடுத்தவங்க இந்த வாய்க்கா வரப்பு தகராறு ஏதோ பண்ணின்னு இருக்கீங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிவிட்டு கிளாஷில் இருந்துகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்பப்போ பேசுகிறது, அப்பப்போ அப்படியே கட் பண்ணி வைக்கிறது, அப்பப்போ பிளாக் பண்ணுறது நம்பரை, அப்புறமா ரிலீஸ் பிளாக் எடுத்து விட்டுட்டு அப்புறம் வெயிட் பண்ணுறது, பேசுவாங்களா இல்லையா? அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒருத்தரோட மிஸ்டேக்கை ஓகே பண்ணிட்டியா, ஓகே இனிமேல் வந்து ரிப்பீட் பண்ணாத அப்படி சொல்லி ஒரு அந்த இடத்துல அதை மேனேஜ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுமோ, ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வேணுமோ, என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து உங்களோட பாண்டிங்கை வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஒரு ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க? எனக்கு கேள்வியே தானே. 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒருத்தருக்கு நின்று சின்ன குழந்தைங்களா நீங்கள்? வளர்ந்த சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணதுனால ஒரு சிலர் கொஞ்சம் பிரேக்கில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் சரியாகி நாங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரணும், எங்களோட பாண்டிங் வந்து ரீயூனியன் ஆகணும், அப்படி ஒரு சில பேர். அது மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் இப்போ வந்து ஒருத்தரையே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை இன்னொருத்தர் வந்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்டபிளாக இருங்க. இந்த பாண்டிங் வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக எப்போ மாறும் அப்படின்ற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இன்கேஸ் இப்போது நீங்கள் யாராவது உங்கள் பர்சன்கிட்ட இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நான் வந்து சொல்கிற பாயிண்ட்ஸ் இப்போது ஏஞ்சல் சொன்னாங்க இல்லையா, இந்த கார்டு மூலமாக இந்த மாதிரி லேக் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் சில கேட்டகரிஸ் வருது. ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பீங்க, டே டு டே மீட் பண்ணிக்குவீங்க. ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருப்பீங்க, ஒரே வீட்டில் இருப்பீங்க. லவர்ஸ் வந்து ஒரே இடத்துல வேலை செய்வீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அப்படியே எளியும் பூனையமாக பார்த்துக்கிறது, அவங்கள பற்றி நீங்கள் பொருளை பேசுகிறது, உங்களை பற்றி அவர் பொருளை பேசுகிறது. இது வந்து லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுமா?
இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு இட் வில் டேக் 1 இயர் சொல்கிறார். தொடர்ந்து வந்து மெடிடேஷன் பண்ணுவீங்களாம். மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த ஆன்சர் கிடைக்கும். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இந்த கார்டு ரீடிங் பார்க்குறவங்க என்ன பண்ணுறது, இவங்களையே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஏன்னா இயர் எண்டிங் வேறு வந்துடுச்சுல, இந்த இயர் எண்டிங்குள்ளே நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணிட முடியுமா, நெக்ஸ்ட்டு கொண்டு போக முடியுமா, இல்லை அடுத்த வருஷத்துலையாவது நாங்கள் ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி ஏதோ இருக்குது. ஆமாவா இல்லையா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்டென்ஷன் ப்ரேயரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரேயர் அண்ட் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்கிட்ட நீங்கள் கனெக்டிவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க. ஏதோ மனசில் இப்போ இன்னும் ஒரு குழப்பம் ஏதோ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேள்வி, அதுக்கு நான் ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதத்துலேயே, இந்த வருடத்துலேயே, இந்த இயர் எண்டுக்குள்ளே இதெல்லாம் பிரச்சனையாக ஷார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு ஏதோ விருப்பம் இருக்கா என்ன? அப்படி ஏதாவது தாட் ஓடிட்டுருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கிளாரிட்டி வேணும்னு கேட்குறீங்க, பொறுமையாக இருங்க, உங்கள் பர்சன் வருவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஸ்ட்ரகிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வாய்க்கை வரப்பு தகராறு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இதிலேருந்து உங்களோட அந்த விஷயங்கள், அந்த தேவையற்ற பிளாக்கேஜஸ், ஆழ்மன ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் வந்து கிளன்ஸ் பண்ணி அதை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வந்து ஒரு நியூ ஓப்பன், அதாவது எதுவுமே எழுதப்படாத ஒரு நியூ புக்கு அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் மனசை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. மேடம் அதெல்லாம் எப்படி மேடம் தெளிவு பண்ணுறது, எனக்கு மெடிடேஷனும் தெரியாது, ஏஞ்சல்கிட்ட கேட்குறேன், அப்பப்போ சைன் காமிக்கிறாங்க, அப்பப்போ நம்பர் பார்க்குறேன், ஆனால் என்னால் ஃபர்தராக எதையும் பண்ணிக்க முடியல. அப்போ வாய்ஸ் கொடுக்குறாங்க, இப்போது இதெல்லாம் பண்ணு வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லேக் ஏன் வருது, நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிடுவீங்க, அப்புறம் ஏஞ்சல் கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸ் வரல, எனக்கு யூனிவர்ஸ் எதுவுமே செய்யலை, ஏஞ்சல்ஸ் எனக்கு சைன் மட்டும்தான் காமிப்பாங்களா, எனக்கு வேறு எதுவும் செய்ய மாட்டாங்களா, அப்படிலாம் கேட்குறீங்க ஒரு சிலர். ஏஞ்சல் சைனாக காமிச்சின்னு இருக்காங்க எனக்கு 1 வருஷமாக, ஆனால் எனக்கு எதுவும் நடந்த பாடு இல்லையே. அதுக்கு முதல்ல உன்னோட ஆழ்மனப்படுத்தி ஒரு ரெக்கார்டை மாற்று, இதுக்குள்ளே இந்த கார்ட்லேயே சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒருத்தர் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ மறுபடியும் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங் கொடுத்து உங்களை வந்து யூனிவர்ஸ் சேர்க்கும் பொழுதும் நீங்கள் இதே மாதிரி அவர் பண்ணதை நீங்கள் பண்ணதை அவரும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ரீயூனியன் நடக்குமா? இதெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடு வந்து இப்போ நோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் மனசில் நினச்சி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்னு அந்த கேள்வியை வைங்க, உங்கள் ஏஞ்சல்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஏதோ மனசில் நினச்சிட்ருக்கீங்க, அந்த கேள்விக்கு நோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதோ நினச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் ஏதோ அந்த விஷயம் வந்து எப்போ நடக்கும், இப்போ நடந்துருமா, இந்த வருஷத்துக்குள்ளே நடந்துருமா, இந்த மாதத்துக்குள்ளே நடந்துருமா அப்படின்னு சம்திங் ஏதோ அதுக்கு வந்து வெயிட் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ப்ரே பண்ணுறது நீங்கள் வந்து முருகரை வழிபாடு பண்ணலாம், இல்லைனா வந்து மைக்கேல் ஏஞ்சல் இல்லை சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் வாட் எவர் இட் இஸ் காட் நீங்கள் ப்ரே பண்ணிங்களோ அவங்க தான் இப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க. தொடர்ந்து உங்களை பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. அது எப்படி மேடம் தொடர்ந்து என்னை இப்படி பேசினாங்க, நான் வந்து எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது மேடம் அப்படிலாம் கேட்காது. எப்படி பாசிட்டிவாக இருக்கு உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணணும். அதே மாதிரி திருமணமானவங்களும் இந்த மாதிரி உங்களோட கணவன் மனைவி உறவு கூட லவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ணுறோம், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் லேக்கில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரீடிங் பொருந்தும், ஓகேவா? நீங்கள் வந்து அவரை பற்றின நல்ல விஷயங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலுன்னா ஃபீமேல், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றின நல்ல விஷயங்களை அடிக்கடி நினச்சி பாருங்கள். உங்களோட ஆழ்மன ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஒன்று உங்களுக்கு ரெமெடி இருக்குது, பர்மனன்ட் ரெமெடி, உலகத்துக்கே அதுதான் ரெமெடி, ஓகேவா? கடவுள் உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு வழியை கொடுத்துருக்காரு. ஏஞ்சல் வந்து சைன் மட்டும்தான் காமிப்பாங்களா, நம்பர் மட்டும்தான் காமிப்பாங்களா, பட்டர்ஃப்ளைல தான் வருவாங்களா, நான் என்ன வேணால் பேசுவேன், அவரை கொண்டாந்து என்கிட்ட காலில் விழ வைப்பாங்களான்லாம் கேட்டிங்கன்னா முடியாது. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரண்டர் ஆகணும்னா மனசார சரண்டர் ஆகணும். ஒருத்தரை வந்து நம்ம அடிமைப்படுத்தி வச்சுக்கணும், என் பேச்சை அவன் கேட்கணும், அவள் பேச்சை இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் மெயிலாக இருந்தால், அவன் ஃபீமேல் வந்து அவன் என் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிற அப்படின்னு நான் கிழிச்ச கோட்டை நான் என்ன சொல்கிறது, லக்ஷ்மணன் கோடு மாதிரி நீங்கள் போடுறத தாண்டாமல் அவர் அப்படியே அங்கேயே இருக்கணும். அதெல்லாம் முடியாது கண்ணா.
லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறதே ஃப்ரீடம் டாக்கண்ணா. நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்து பாருங்கள், உங்ககிட்ட நாய்க்குட்டி மாதிரி அவங்க வருவாங்க. ஏன்னா அன்பு எங்கே, பாசம், அந்த ஃப்ரீடம் எங்கே இருக்கோ அங்கே தான் மனசு போகும். நீங்கள் அந்த மாதிரி அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்களேன், தன்னால் உங்கள் பின்னாடி வருவாங்க. நீ எதை தேடி ஓட வேண்டாம். ஓகேவா? எந்த இடத்துல என்ன சொல்கிறது, அன்பு பாசம் இருக்கோ, ஃப்ரீடம் இருக்கோ, அங்கே வந்து தானாக நீங்கள் சொல்கிறதையும் கேட்பாங்க. பட் அந்த பொறுமை நிதானம் உங்களுக்கும் வேணும்ல. அதுவும் உங்களை யார், நான் இப்போ டிவைன் பாத் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு சிலர் அதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சிலர் அதையும் ஃபாலோ பண்ணாமல் கஷ்டப்படுறீங்க, தெரியல உங்களுக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுசாக நீங்கள் இது பண்ணுறதுனால மேபி இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து பழைய, இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பழைய ரெக்கார்டு இல்லைனா உங்கள் பர்சனோட பழைய ரெக்கார்டு வேலை செய்யும். இப்போது தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிசன் யுவர் இன்ட்யூஷனா அப்படின்னா என்னது மேடம், அது எந்த கடையில் விற்கும் அப்படிலாம் கேட்குறீங்களா? அது எந்த கடையிலும் விற்காது, உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும், ஒரு டிசிஷன் மேக்கிங் ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கும் போது, இது வேணாம், இது செய்யாத, இது பண்ணு, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு பொறி தட்டும். அதுதான் இன்ட்யூஷன். அதுவே இது செய்யலாமா, ஐயோ இதில் செஞ்சால் இத்தனை ட்ராபேக் வரும், இதை செஞ்சால் அதை விட மோசமான ட்ராபேக் வரும். இப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்டோடு நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மெடிடேஷன் தெரியல, இன்ட்யூஷன் சரியாக ஒர்க் ஆகலை, ஏதாவது உங்களுக்கு வந்து இது கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற அந்த விஷயத்தை கேளுங்க, அது கரெக்டாக நடக்கும். ஒரு சிலருக்கு இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இது ஒரு சிலர் வந்து அந்த பிரேக்கப்பில், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் கைஸ். இவ்வளோ நேரம் சொன்னது வந்து நீங்கள் வாய்க்கா வரப்பு தரல கொஞ்ச நாள் பிரேக்கில் தான் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. ஓகேவா? அது அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வராங்க. இந்த சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக மாறும். ஹெல்ப் இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். உதவி கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது ஹெல்ப் வேணுமா, உங்களோட அந்த பாண்டிங்க்கு அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுமா, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யாருமே சப்போர்ட் இல்லை மேடம், நாங்களாக பண்ணினா தான் உண்டு அப்படின்றீங்களா? டிவைனாக ஏதாவது கண் திறந்து ஏதாவது வழிகாட்டா உண்டு மேடம். இப்போ டிவைன் கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க, டிவைன் தான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, டிவைன் பாத்தில் கேளுங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. இது வரைக்கும் எல்கேஜிலேருந்து உங்களை டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாங்கல்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ கற்றுக்க போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த படிப்பு தான் உங்களை எல்லா லெவல்லையும் உயர்த்தும். ஓகேவா? இட்ஸ் த சேலஞ்சிங். ஃபஸ்ட்டு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்னால் என்ன, அதில் அடி வாங்கினா என்ன நடக்கும், இதை வந்து எங்கெல்லாம் இது வந்து உங்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கும், எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேவா? அதனால தான் அதிலே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்னு, கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த பர்சன் மூலமாக, டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு அந்த ஹெல்ப் இருக்குது, வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இஃப் யூ பிலீவ். ஓகேவா? இதெல்லாம் நம்பிக்கை, பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைம் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுக்கான வழிகளை இறைவன் உங்களுக்கு, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான வழிகளை திறக்கிறாங்க. ஓகேவா? சரி, டேக் ஆக்ஷன். அதான் சொல்லினுக்கிறேன் நான், அதான் அடுத்த கார்டே வருது. ஓகேவா? நாட் த ரைட் டைம். ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமாக அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், நாட் த ரைட் டைம் சொல்கிறாங்கப்பா. ஓகே, கண்டிப்பாக அன்பு, பாசம், அபேண்டன்ஸுன்ட்டு இங்கே கொடுக்குறது வந்து உங்களுக்கு அந்த நிறைவான ஒரு லைஃபு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு ஏஞ்சல்ஸ் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களை ஏறெடுத்து பாருங்கள். ஓகே, தேர் இஸ் சம்திங் பெட்டர். ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட் ஃபியூ மந்தில் இந்த விஷயங்கள் நடக்கலாம், ஒரு சிலருக்கு இட் வில் டேக் 1 year. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்துச்சு, இட் வில் டேக் 1 yearனு. இப்போது
ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு தான். ஒரு சிலர் கமெண்டில் கொடுக்குது, எனக்கு வந்து அந்த ராசி செட் ஆகலையே, எனக்கு இந்த ராசி தான் உங்களுக்கு செட் ஆகுச்சுல்ல. அந்த சுச்சுவேஷன் அந்த ராசியில் இருக்கவங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அது உங்களுக்கான விஷயம். அது ஒன்று உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. மேட்ச் ஆகிறவங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நீங்கள் இந்த லேக்கில் இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் தாட்டில் கூட ஒரு சிலர் நான் சொல்கிற விஷயங்களில் இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்பார்க் உங்களுக்கு தான். நீங்கள் வந்து அதில் லேக்கில் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கான மெசேஜ் ஒவ்வொரு கார்ட்லேயும் அதில் இருக்குது. அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய இன்ட்யூஷனில் எனக்கு அவங்க கொடுக்குற கைடன்ஸை நான் அப்படியே உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஒரு சிலருக்கு ஃபியூ மந்தில் இட் வில் ஹேப்பன். யூ ஆர் ரெடி. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? 2025. ஆனால் இந்த இயரில் நீங்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. ஏஞ்சல்ஸ் கொடுக்குற இந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள், நம்புங்க. ஓகேவா? ஸ்டெப் எடுங்க, ஆக்ஷனில் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்களால். ஓகேவா? ஒரு சிலர் இந்த இதிலேருந்து ரெக்கவர் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலாக லாக் ஆகிருக்கீங்க. எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. ஷார்ட் ரீடிங் சொன்னேன், ஆனால் பாருங்கள் எனக்கு இந்த ஷார்ட் ரீடிங்கே எடுக்க வராது போல இருக்குது. பரவாயில்ல, என் டைம் எனக்கு இப்படி தான் இவங்க வந்து கொடுக்குறது அப்படின்னு நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஷார்ட் ரீடிங் போடலான்னு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தானே வந்தேன். பட் ஷார்ட் ரீடிங் மாதிரியே இல்லை. இப்போ இந்த ஒரு கார்டுக்கே நான் பாருங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருவேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களை ரெக்கவர் பண்ணிக்கணும், உங்களோட அந்த பாஸ்ட் அந்த ரெக்கார்ட்லேருந்து உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். பாஸ்ட் ரெக்கார்டு வச்சுருக்கீங்க, அதுலேருந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, ரெக்கவர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவை கவனிங்க. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? ஹெல்த்தில் கவனம் வேணும். ஓகேவா? நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பற்றி இப்போ ஒரு நபர் வராங்க உங்கள் லைஃப்பில் நியூவாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அறகுறையாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அப்பா நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் இது டிவைன் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு அப்படியே அகலக்கால் வைக்கக்கூடாது. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கீங்க. அது உங்கள் பர்சனை பற்றின விஷயமாக கூட இருக்கலாம். கரண்ட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றது எதுவும் தெரியாமல் கூட நீங்கள் அரை மனசாக அவங்கள பற்றின சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கலாம். அதனால் சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்கள பற்றின நல்ல புரிதல் உங்களுக்கு வேணும்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். சில சைன்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற சைனை வந்து அப்சர்வ் பண்ணி ஃபார்வர்டாக போங்க. லுக் ஃபார் எ சைன். நீங்கள் இப்போது ரைட் நவ் ஏதோ மனசில் நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சைன் பார்க்குறேனே அதுக்கு இதுதானா அர்த்தம் அப்படின்னு ஏதோ மைண்டில் ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில பேர் வந்து உங்களோட பார்ட்னரோட காம்ப்ரமைஸாக போங்க. அந்த வந்து வாய்க்கா வரப்பு தகராறுக்கு கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, லெட் கோ பண்ணுங்கள். அடுத்த கார்டே அதுதான்ப்பா. ஒரு சிலருக்கு ஃபியூ வீக்ஸில் இட் வில் ஹேப்பன். ஒரு சிலர் வந்து லெட் கோ பண்ணணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் வேறு மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா உங்கள் பர்சனை அப்படி இப்படின்மா? அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இவ்வளோ சொல்லியாச்சு. ஓகேவா? யார் யார் எந்தெந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க, எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து புரிதல் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த லேக்லேருந்து பெர்மனண்ட் ரெமெடி. நீங்கள் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட்டு திருமணம் வரைக்கும் கொண்டு போகணும். திருமணத்தில் இருக்கிறவங்களும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க அதை வந்து நீங்கள் உங்களோட அந்த லைஃப் பார்ட்னர் கூட இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை நியூ ரிலேஷன்ஷிப்க்கு போகிறீங்க, ரீயூனியன் இல்லை எனக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சி போனாலும் பெர்மனண்ட் ரெமெடி லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். ஏன்னா அது வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணும், உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணும். ரெண்டாவது பவர் பண்ண எனர்ஜியை நீங்கள் எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்க்கு கொண்டு அதை வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுங்கிற அந்த வித்தையும் சொல்லித்தரும். இந்த டாக்டிக்ஸ் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு புரிதலோடு கிடைக்கிறது கிடையாது. இன்கேஸ் தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க.
அப்புறம் அங்கே ஏதாவது ரிசல்ட்டு ஏதாவது ஏடாக்கூடமாச்சுன்னா அதை வந்து டிவைன் பாத் மேலே எந்த இதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சரியான புரிதல் ஒரு லைஃப் கோச் வேணும்னா டிவைன் பாத்தில் இந்த கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகள் தேவையற்ற இந்த பதிவுகளெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களோட கரண்ட்டில் இருக்க பர்சன் கூடவே நீங்கள் ரீயூனியன் ஆகிட்டு மூவ் ஆன் பண்ணணுமா, இல்லைனா நியூ லைஃப் வேணுமா, வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன் சரி பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் அடிக்கடி 111111 இதெல்லாம் நியூ பிகினிங்ஸ்க்கு. அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் அண்டு அபேண்டன்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான லைஃப் கொடுக்கக்கூடிய பர்சன், லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு நிறைவான தன்மை தரக்கூடியவங்க உங்கள் லைஃப்பில் வர்றாங்க. இப்போ கரண்ட்டில் அவங்க கூட உங்களுக்கு அந்த மாதிரி மாறலாம் ஃப்யூச்சரில். அந்த மாதிரி மீனிங் தான் இங்கே வருது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஏஞ்சல் நம்பருக்கெலாம் தேங்க் பண்ணணும். யோசிக்கிறீங்களா? என்னவோ சொல்ல போகிறாங்க, என்ன பண்ணணும், அகைன் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கப்பா. 444 பார்ப்பீங்க, 1111 பார்ப்பீங்க, 1212 இதெல்லாம் சாமுவேல் நம்பர், சாமுவேல் ஏஞ்சல் 1212 444லாம் தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ண உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு. சரியா? இவ்வளோ நாள் சைன் காமிச்சாங்க, இப்போ வந்து வாய்ஸே கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன செய்வாங்க? இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் கையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்தப்பா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இனிமேல் வந்து ஒன்றா இருங்க போங்க அப்படி சொல்லி அது மாதிரி பண்ணி விடணுமா? இதுக்கு மேலே என்ன செய்வாங்க? உங்களோட ஆழ்மன பதிவில் இருக்கிற அந்த கச்சஸ், அதான் ரெக்கவரின்ற ஒரு கார்டு வந்து பாருங்கள், அந்த கார்டு தான் கையிலே இருக்குது. ரெக்கவரி, இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த்து. இதுக்கு மேலே எவ்வளோப்பா கைடன்ஸ் சொல்லுவாங்க? கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் இருக்குது, பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது கைஸ். நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. ஓகேவா? 3 ஃப்ளவர். இந்த கார்டுக்கு நான் 36 இங்கே 369 தானே சொன்னேன். இந்த கார்டில் பாருங்கள் 3 ஃப்ளவர்ஸ் இருக்காங்க. அப்படியே 3 ஹார்ட், இங்கேயும் 3 ஹார்ட்டு. வா, அப்படியே அந்த ஹீலிங் அந்த ஃப்ளவர்லேருந்து அந்த ஹீலிங். ஒவ்வொரு ஃப்ளவரை பார்க்கும்போதும் அந்த ஃப்ளவர் ஏதாவது சோகமாக இருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக, அது ஒரு நாள் வாழ்ந்தால் கூட அந்த ஃப்ளவரை பார்க்கும்போது அதுவும் ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃப்ளவரை பார்க்கும்போது நம்ம ஹீல் ஆகிடும். ஆமாவா இல்லையா? ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரு கடவுள், வருஷக்கணக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஹீலிங்கை நீங்கள் ஹாப்பியாக, அதுக்கு தான் செல்ஃப் லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி வாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கணும்னு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 1க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். அடுத்தது பைல் 2. இது வந்து 6 நம்பர் 6 இது. பைல் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life regardless of the circumstance you currently find yourself. அதாவது இப்போ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. சந்தோஷம் என்ன, அமைதின்னா என்ன, மனசில் ஒரு நிம்மதியே இல்லை, சான்ஸே இல்லை, ஒரு நிறைவுத்தன்மையே இல்லை மைண்டில். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இது நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கும், இல்லைனா திருமணமானவங்களாக கூட இருப்பீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு ரொம்ப அந்த பர்சனை பற்றின ஒரு நெகட்டிவான தாட்டில் தான்ப்பா இருக்கீங்க. அதனால தான்ப்பா அவர் இப்படி இப்படி ஒரு இதை கொடுத்துருக்காரு. நீங்கள் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் மூச்சை கவனிங்க. கொஞ்ச நேரம் வந்து அந்த மாதிரி கண்களை மூடிட்டு, நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன், நான் சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லுவீங்களா? நான் இவ்வளோ நேரம் இந்த ஃபஸ்ட்டு பைலுக்கு சொன்னது தான். உங்களுக்கு ஒரு நிறைவு என்ன, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எதுக்கு? சந்தோஷமாக வாழத்தான் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ ஏதோ நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜிங்கிறத நீங்கள் வந்து உணரலையா? அதை பேஸ் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் விட்ருங்க. இப்போ ப்ளஸ் மைனஸில் இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், இப்போ ஒரு நெருடல் இருக்குது, நான் இதுக்கு வந்து நான் ராசி இல்லாதவளா, நான் வந்து ராசி இல்லாதவனா, எனக்கு என் தலையெழுத்து இப்படி தானா, அப்படிலாம் நினைக்காதீங்க. யூ கேன் அலோவ் ஜாய் இன்டு யுவர் லைஃப் regardless of the circumstance you are currently find yourself in. That's it. வாங்க, அதான் சொல்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கீங்க, நான் தகுதியானவ தான், இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்னாலே நான் ஒதுங்கி போகணும்ல, எனக்கு நான் வந்து திருமணம் ஆகி நான் வந்து ஒரு ஃபேமிலியாக வாழணும், நான் இதுக்கெலாம் தகுதி இல்லையா, என் கடவுள் என் தலையெழுத்தை வேறு மாதிரி மாற்றிட்ட படைச்சாரா, இந்த மாதிரிலாம் யாருக்கும் ஏதோ கேள்வி ஓடின்னு இருக்கு போல இருக்குதுப்பா. அப்படியா? பார்த்துடலாமா? ஏஞ்சல் மெசேஜ் தூக்கி அடிக்கிறாங்க. என்ன தான் சொல்கிறாங்க ஏஞ்சல் கார்டில் பார்க்கலாம். சாமியில் ஏஞ்சல், சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஏஞ்சல் ஏஞ்சல் பாயிண்ட் மொத்தமாக வந்து விழுந்தாங்களாப்பா. அப்படியே சொல்லிடுறான். பார்த்தீங்களா எப்படி ஷஃபிள் நான் பண்ணிட்டேன்ட்டு பட்டுன்னு வந்து இறங்குறாங்கப்பா. வாட்டு பாருங்கள், எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? டிவைன் இருக்காங்கப்பா, டிவைனை நம்புங்க. நான் ஷஃபிள் பண்ணி கார்டை எடுக்கலான்னு பார்க்குறேன், பட்டுன்னு வந்து விடுறாங்க. இவ்வளோ பேருக்கு தேவைப்படுதான் இது. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். நிறைய பேருக்கு வந்து மைண்டு ஆசிலேஷனில் இருக்குது. அதுதான் 2 நிமிஷம் கண்களை மூடி, நான் எல்லாத்துக்கும் எல்லா சந்தோஷத்துக்கும் தகுதியானவ, நான் இந்த திருமண வாழ்க்கைக்கு இல்லைனா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு தகுதியானவன் தான் அப்படின்னு நினைங்க. என் தலையெழுத்தே இப்படி தானா, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டாக, நான் ஒரு வேஸ்ட்டு பீஸா அப்படின்லாம் நினச்சின்னு உங்களை யாராவது சொன்னாங்களா? உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாராவது சொல்லி உங்களை வந்து காயப்படுத்தி வச்சுருக்காங்களோ, இல்லை அது வந்து பதிஞ்சு போயிருக்கலாம் உங்கள் மைண்டில். என் தலைவர் நான் எப்போவுமே நான் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலே மேடம் அப்படி தான் மேடம் ஒவ்வொன்றா ஒரு பிரேக் ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குது மேடம். லிசன் யுவர் இன்ட்யூஷன் ஒர்க் ஆகுதா பாருங்கள், உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க. ரிமைன் பாசிட்டிவ். ஸோ நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருங்க. எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கலெக்டிவ் ரீடிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. ஒரு சிலருக்கு இந்த சுச்சுவேஷன் எல்லாமே அப்படியே எல்லாமே பொருந்திருந்தால் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இப்போது ரிலேஷன்ஷிப்காக ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதோ வந்து ஏஞ்சல்கிட்ட உங்களோட ப்ரேயர் வைக்கிறீங்க, ஆனால் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு இது இப்போவே நடக்குமா, நடத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் முருகராக இருக்கலாம், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் இல்லை சாமுவேல் ஏஞ்சலை நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? ரிமைன் பாசிட்டிவாக இருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த சூழ்நிலை மாறும், உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆகும். யூ ஆர் ரெடி. இதை செய்யுங்க. சில பேர் காம்ப்ரமைஸ் லெட் கோ பண்ணணும். சில பேர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்க அந்த கரண்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இந்த லைஃப் வந்து இப்படி தான், யாருக்காவது வந்து அந்த பர்சன் பற்றின விஷயங்களை கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். இல்லைனா நியூவாக யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் வருது, அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, இன்டெரக்டாக ஏதோ சம்திங் உங்களுக்கே ஒரு உணர்வு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அவங்கள பற்றி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு யார் மூலமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் டைரெக்டாக உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை காமிக்கிறாங்க. பட்டர்ஃப்ளை பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது யாராவது வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை இதை பற்றி சொல்கிறாங்க, உங்கள் மனதில் ஓடிட்டுருக்க விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும். இப்போ டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு என்ன வேணும், டிவைனில் எப்படி உங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸை ஈர்க்கணும், எல்லா வித்தையும் கற்றுத்தரேன். இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க? இந்த கார்டு வழியாகவே ஃபஸ்ட்டு கார்ட்லேயும் வந்துட்டாங்க, செகண்ட் இதுலேயும் வந்துட்டாங்க, செகண்ட் பைலுக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் யாராவது ஏதாவது மனதில் ஏதாவது கேள்வி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க.
ஒரு சிலருக்கு வந்து உங்களோட இந்த சிச்சுவேஷன், நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் பார்ட்னர் இல்லைனா அந்த ரீயூனியன் அது ஏதாவது வந்து வித்தின் ஃபியூ மந்தில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. there is something better. கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வரலாம் நீங்கள் நம்பினால். ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாங்க. நம்பினால் 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 ரீகன்சிடர், டோன்ட் ஸ்டாப். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்கப்பா. ஒரு சிலர் அதில் வந்து கொஞ்சம் தேக்க நிலை என்னென்னா, நம்ம வந்து தொடர்ந்து போகலாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணலாமா வேணாமா, ஆசிலேஷன் ஓடிட்டே இருக்குது. அது வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து பயணிங்க அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிடர், நீங்கள் உங்களோட அந்த முடிவுகளில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு அதை யோசிச்சிங்கன்னா அதில் ஏதோ ஒரு பெட்டரான விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதனால் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சிச்சுவேஷன் இட் வில் இம்ப்ரூவ். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஒரு சிலருக்கு இந்த சிச்சுவேஷன் மாதிரி உங்களோட ரீயூனியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தரக்கூடிய பர்சனாகவே அவங்க வந்து ஸ்டெபிளாகி வரலாம். ஓகேவா? இதுக்கான சைன் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போது இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்கள கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, 444 நம்பர், இல்லைனா 1111 1111 1212 இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. அந்த ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள், சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ணுற சில சிம்பிளான ஈஸி மெத்தட், என்ன உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் எல்லாம் சொல்லித்தரேன். இதுலேயே வந்து சொல்லிட்டாரு, கண்களை மூடி நான் எல்லாத்துக்கும் தகுதியானவங்க தான் அப்படின்னு உங்களை முதல்ல செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஜாய்ஃபுல்லாக வாழத்தான் வந்தேன், நான் வந்து கஷ்டப்படுறதுக்காக வரல. நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் மற்றவங்க நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ் வந்து மற்றவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணி சந்தோஷப்படுற சில பேரெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஹாப்பினஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கர்மாவில் போயிடும், கார்மிக் கர்மாவில் போயிடும். அதனால் அவர் எது சொல்கிறாருன்னா, உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் இழந்து நிற்கிறீங்க இப்போ. அது மாதிரி தான் எனக்கு இந்த பைல் டூவில் தெரியுது. அதனால தான் அதை சொல்கிறார். உங்களோட இன்னர் ஹாப்பினஸ், உங்களோட அந்த ஹார்ட் சக்ரா வந்து ரொம்ப ஹீலிங் தேவைப்படுது. அது இவ்வளோ க்ளோயிங்காக பிரைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகேவா? அதுக்கு தான் அதை சொல்கிறார். இந்த சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி தாட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட்டுச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஏதாவது ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா எந்த விர்ச்சுவல் இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையே கிடையாது. விர்ச்சுவல் பண்ண வேண்டியது உங்கள் உடல், மனம், ஆன்மா. புது வீவர்ஸ்க்காக சொல்கிறேன். உடல், மனம், ஆன்மான்னா என்னோ புதுசாக ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களை பற்றி தான், உங்கள் மனம், உடல் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் ஆன்மாங்கிறது உங்கள் உயிராற்றல். ஆன்மா வேறு, உயிர் வேறு கிடையாது. உங்கள் உடம்புக்குள்ளே உடம்பு மட்டும்தான் ஃபிசிக்கல் பாடி. ஓகேவா? அதுக்கப்புறமா அதுக்குள்ளே உயிர் இருந்தால் தானே அது வேலை செய்யும். அந்த உயிராற்றல் உடலை விட்டு நீங்கும் பொழுது அது இன்னொரு பிறவி எடுக்கும். அதுதான் சோல். ஓகேவா? அப்புறம் இந்த உயிரும் உடலும் ஒன்றா இருக்கும் பொழுது அந்த மனசுன்ற ஒன்று வேலை செய்யும். அந்த மனசை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு அந்த வித்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலையும் நல்லா வச்சுக்கலாம், மனசையும் நல்லா வச்சுக்கலாம். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ரொம்ப எமோஷ்னலாக லாக் இருக்குது. ஹார்ட் சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. மற்ற சக்கராவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா சக்கராக்கான அந்த இது ஃபுல்லாகவே வருது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா லைஃப் கோச்சிங் பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிதல் வேணும்னா அந்த வீடியோவோட எண்டில் நம்மளோட அந்த பழைய வீடியோஸ் ரீசெண்டாக போட்டது
எல்லாமே உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னா அந்த பழைய பதிவுலலாம் இருக்கும், நான் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருப்பேன். சரியா, பார்த்துக்கோங்க. சரி, இப்போது பைல் 3க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Acceptance is the key to inner peace. At the time, we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. புரியுதா? ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்குது. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயம், இல்லைனா ஒரு சிலருக்கு பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம். மேடம் எனக்கு பாஸ்ட்டில் தான் மேடம் நடந்தது, ரீசெண்டாக எதுவும் நடக்கலை, அந்த பாஸ்ட் நடந்ததே தான் நான் வச்சு குழப்பிகிட்ருக்கேன் அப்படின்றீங்களா? அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு நான் சொல்கிற மாதிரி ரீசெண்டில் ஏதாவது ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏதோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்குது. இல்லைனா சின்ன சின்ன வாக்கிய வரப்பு தகராறு நடந்திருக்கலாம். அதை உங்கள் மனசை ஏற்றுக்கல. ஒன்று இப்படி இல்லைனா அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது இப்போ கரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட்டில் கூட நடந்திருக்கலாம். ஆனால் பாஸ்ட்டில் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் அதை விடலை, அதை கரண்ட்லேயும் தான் வச்சுன்னு குழப்பிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, என்ன நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கோ, அதை மாற்ற முயற்சிக்காத. அது ஒரு பர்சனாக இருக்கலாம். அதான் இப்போ நீங்கள் உங்களோட பர்சன் இப்போ பார்க்குறது நீங்கள் மெயில், அதுன்னா உங்கள் ஃபீமேல். இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல். அவங்கள இப்படி மாற்றிடணும், அவங்கள அப்படி மாற்றிடணும். நத்திங். ஓகே, தேர் இஸ் நோ பாயிண்ட் ட்ரைங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பிஹாண்ட் அவர் கண்ட்ரோல். புரியுதா? அதெல்லாம் நீ உன்னோட கண்ட்ரோல் கிடையாது அதெல்லாம். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அது ஓகே, இறைவன் நமக்கு இதை கொடுத்துருக்காரு, இதிலேருந்து ஒரு பாடம் தான் கற்றுக்கணும், அதிலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு அதை நான் மாற்றுறேன், அதை சேஞ்ச் பண்ணுறேன், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுக்குள்ளே என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு, இன்னும் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன ஒரு விஷயம் வச்சுருக்காரு பார்க்கலாம். இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ரிவர்ஸ்லலாம் வராங்களே. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். ஏஞ்சல் கிட்ட கேட்பீங்களாம்ப்பா. ஏஞ்சல் அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்கோ? ப்ரேயர் வைங்க. சில பேர் காடோட கனெக்டிவாக இருக்கணும். நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணாலும் சரி, சாமுவேல் ஏஞ்சல் பண்ணாலும் சரி, ஏதோ கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான நோ சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் இல்லை, ஓகே, நோ சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிலருக்கு இந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் இந்த பர்சன் எப்போ வருவாங்க, இல்லைனா இந்த சிச்சுவேஷன் எப்போ சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி ஏதோ கொஸ்டின் ஓடின்ட்டுருக்கு. இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயர் சொல்கிறாங்க. டூ த மெடிடேஷன். ஓகேவா? அந்த மெடிடேஷன் பிரிங் த ஆன்சர். மெடிடேஷன் ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெடிடேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பொறி தட்டும். அதை பற்றின ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது நம்ம எடுக்கிற ஸ்டெப்பு கரெக்டாக, நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக அப்படின்ட்டு. இன்கேஸ் ஒரு சிலர் இதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை மேடம், எனக்கு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. இந்த பாஸ்ட் அதான் சொன்னேன்னே, நீங்கள் அந்த ஒரு விஷயம் ஏதோ பெருசாக நடந்துருக்குது, அதை உங்கள் மனசு ஏற்றுக்காதனால இப்போ பீஸ்ஃபுல்லாக இல்லை நீங்கள். கரெக்டாக? பீஸ்ஃபுல்லாக இல்லை நீங்கள், உங்களுடைய அமைதியை இழந்திருக்கீங்க. அதுக்கு தான் நான் தான் சொல்கிறேனே, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசு ஏற்றுக்கும். உங்கள் பர்சன் இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள ஓகே, அப்படியே சந்தோஷமாக அந்த ஹாப்பினஸை ஏற்றுக்குவீங்க, அதோடு அது போயிடும். இதுவே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, பிடிக்காத ஒரு சமையலை எடுத்துகிட்டு செஞ்சு கொடுத்து சாப்பிடு அப்படின்றாங்க, அது உங்களுக்கு மனசு அப்படியே
நான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த வேலையை செய்கிறா பார்த்தியா, என்னை சாப்பிட வச்சு கஷ்டப்படுத்துகிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை மனசு ஏற்றுக்காது. அது மாதிரி தான் சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கும் போது லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா என் பேச்சு அவர் கேட்க மாட்டுறாங்க, வீட்டில் பேச சொன்னால் பேச மாட்டுறாங்க, இப்போவே பண்ண என்ன, ஆனால் வந்து இப்போ பண்ணக்கூடாது, எனக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க, என்னால் வந்து அவ்வளோ நாள் டைம் கொடுக்க முடியாது, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இதனால் ஏதோ ஒரு பிரச்சனை, அது மாதிரி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதமாகி சரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க வந்து பண்ணுறாங்க, நான் செய்யின்றேன், ஆனால் செய்ய மாட்டுறாங்க. அது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இதுவே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சதா இருக்குது, ஆஹா மனம் ஹாப்பியாக அதை எடுத்துக்கும், ஓகே நைஸ் வெரி நைஸ், இந்த ஃபோன் உனக்காக தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன், உன்னோட பர்த்டேக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு, பா என் மேலே எவ்வளோ பிரியம், எனக்காக இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் டுடே படத்தில் வர மாதிரி மனசு ஏற்றுக்குது, சந்தோஷமாயிடுது. புரியுதா? இன்கேஸ் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை அவங்க செய்யலை அப்படிங்கிறப்போ மனசு ஏற்றுக்காது. அதே மாதிரி தான் அந்த பர்சனையும், இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த இன்னர் பீஸை நீங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் லெட் கோ பண்ணணும். ஒரு சிலர் வந்து ஏதோ வேறு மாதிரி ஏதோ தவறுதலாக புரிதல் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஏதோ கொஸ்டின் போயின்னு இருக்குது இப்போ மைண்டில், ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. சூஸ் நியூ டைரக்ஷன், இது ஒரு சிலருக்குப்பா. இப்போது நீங்கள் இந்த கரண்ட்டில் இருக்கிற அந்த பர்சன் இட்ஸ் ஒர்த்தியா ஆர் நாட், சம்திங் அங்கே ஏதோ நடந்திருக்கு, நீ வந்து சரியான டைரக்ஷன் எடு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நோ நீட் டு ஒரி, கவலைப்படாதே, சக்ஸஸ் இருக்குது ஒரு சிலருக்கு இது, ஓகேவா? கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ இது ப்ரீவியஸ் கார்டில் வந்து பாருங்கள், சூஸ் நியூ டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போனா நீங்கள் முடிவெடுக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு மக்கர் பண்ணிகிட்ருக்குறீங்க, இதுலேயே ஸ்டெபானாக இருக்கிறது, இந்த பாஸ்ட்லேயே ஸ்டெபானாக. இப்போ வந்து இந்த பர்சன் தான் எப்படி இருந்தாலும் இவங்களோட தான் நான் மல்லு கட்டின்னு உட்காந்துருப்பேன்ட்டு சம்திங் ஏதோ ஒன்று முடிவெடுத்து உட்காந்துருக்கீங்க, இது வேண்டாம் நியூ டைரக்ஷன் எடு அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக நீ ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்க, இந்த பர்சனை பற்றி ரொம்ப இந்த லைஃப்பை பற்றி ரொம்ப ஓட்டிகிட்ருக்க, ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங், அதனால் நோ நீட் டு ஒரி. கண்டிப்பாக உனக்கான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டிங் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, கண்டிப்பாக ரொமான்ஸ் இருக்குது, இந்த பர்சன் சீக்கிரம் உங்ககிட்ட பேசுவாங்க ஃபார் ஃபியூ வீக்ஸ், ஓகேவா? சந்தோஷமா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். இந்த கார்டுக்கு மேலே ரீடிங் இல்லை. ஏஞ்சல்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ சொல்லியாச்சு, ஓகே? எந்தெந்த சுச்சுவேஷனில் யார் யார் எப்படி லேக் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாத்தையும் அப்படியே புட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி பைல் 2 சூஸ் பண்ணவங்களும் ஒரு சிலர், இந்த 3 பைல்லையுமே வந்து ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் அபோவ், நீங்கள்லாம் ஒரு 35-40 அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் லேக்கில் இருக்கீங்க, ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். சரியான புரிதல் கிடையாது, சரியான குருமார்கள் கிடையாது, யாரும் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்களெல்லாம் உங்களை உடல் மனம் ஆன்மாவை பற்றி பேசுனாங்களா, அதை எப்படி பார்த்துக்கணும், அது உங்களோட பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? லேக் ஆனிங்கன்னா அந்த லேகிங்கு காரணம் என்ன, எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க, அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி உங்களை வந்து உங்களுக்கான சக்ஸஸை ரீச் பண்ண வச்சாங்களா? அந்த மாதிரி யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க கவனத்துக்கு சொல்கிறேன், அண்டர்லைன், நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். பட் அந்த மாதிரி அங்கே வரல, நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் இருக்கிற இது தான் விரயமாக போயின்ட்டுருக்கு எங்களோட எனர்ஜி, இன்னும் எங்கள் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை, இன்னும் தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கோம் அப்படின்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் கிளியர் பண்ணுங்கள். உங்களோட ஆறா சக்கராவோட இது பாருங்கள், உங்கள் ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சிடும் உங்களோட ஆராவோட பதிவுகள் என்ன இருக்குது, பாஸ்ட் ரெக்கார்டு, எதனால் பிளாக்கேஜஸ் இருக்குது, பிளாக் மேஜிக்கோட அந்த இதுவை எல்லாமே டிடெக்ட் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டமும் வந்தாச்சு. அதுலேருந்து எப்படி ஹீல் ஆகணும் நீங்கள் எல்லா வித்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி வந்து யூனிவர்ஸ் நம்பர் பார்ப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர் 369 பார்க்கலாம்.
444 பார்க்கலாம், 1212 பார்க்கலாம், 1111, 111. இது நம்பர்லாம் நியூ சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ், நியூ க்ரோத். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஏஞ்சல் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ கைடன்ஸும் கொடுக்குறாங்க, வாய்ஸும் கொடுக்குறாங்க, டிவைன் பாத்தை கொடுத்துருக்காங்க. டிவைன் பாத் சேனல் 1111 சேனலே உங்களுக்காக ஏஞ்சல் கொடுத்த சேனல் தான். ஏஞ்சல் யூனிவர்ஸ் உங்களுக்காக இந்த விஷயங்கள்லேருந்து லேகிங்லேருந்து நீங்கள் வரணுங்கிறதுக்காக கொடுத்த சேனல். நான் வந்து 4 மணி நேரம் வீடியோ தான் போடணும், இல்லை 10 to 15 மினிட்ஸ் தான் போடணும், 3 கார்டு பிக் பண்ணி நம்ம பார்த்துட்டு ரீடிங் கொடுக்கலான்னு தான் எடுக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கார்டுக்கும் நான் வந்து மோர் தென் 15 மினிட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துடுறேன். இவங்க என்ன இப்படி தான், எனக்கு இப்படி தான். இப்போ நான் கார்டு சஃபில் பண்ணும் போதே பட்டுன்னு வந்து கார்டு மொத்தமாக விழுது. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் நீ சொல்லி ஆகணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். பார்த்தீங்கல்ல, யூனிவர்ஸ் உங்கள் பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. நீங்கள் மனசில் ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. ஒரு சிலர் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, இந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் வெளியில் கூட சொல்ல முடியாது. சொன்னால் அவங்க வேறு மாதிரி அதை வந்து இது பண்ணுவாங்க, அது வேறு மாதிரி கொண்டு போய் பிரச்சனையை பெருசாக்குவாங்க. சொல்யூஷன் சொல்கிறதுக்காக இங்கே இருக்க மாட்டாங்க நிறைய பேர். அதை வந்து எங்கெங்கே பற்ற வைக்கணுமோ அங்கெல்லாம் பற்ற வைப்பாங்க. அது மாதிரி ஆளுங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறது எப்படி டிவைனுக்கு தெரியுது, ஏஞ்சலுக்கு தெரியுது. நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்கள் ஏஞ்சல் எப்படி எல்லாருமே இன்டலெக்ட், எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுன்னு சொல்லுவோம். எல்லாமே அந்த டிவைன் பவரில் இருக்கிறோம். இவங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை இந்த இடத்துல லேக்கில் இருக்குது, இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல இந்த டைமுக்கு ஒரு இந்த விஷயம் போய் ரீச் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? சரிப்பா. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் அது, கால் பண்ணி பேசுகிறதுக்கான நம்பர் கிடையாது. ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பர். பர்சனல் ரீடிங் வேணுமா, லைஃப் கோச்சிங் வேணுமா, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வேணுமா, டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் கூட நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குங்கிறத நான் போட்டு வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வேணும், நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் டீப்பாக கொடுத்துருப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் எடுக்க முடியாது, அது பெருசாக போகும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். முக்கியமான கிளாஸஸ், இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் மெயினான கிளாஸஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றியும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்டில் வர்றது வந்து உங்களுக்கு ஆரா சக்ரா வந்து அந்த பவரு, அப்புறம் வந்து ஆரா ஸ்கேனில் இருக்கக்கூடிய சர்வீஸ், அது ரிலேட்டடான கிளாஸஸ். அந்த சர்வீஸும் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான கிளாஸஸும் இருக்குது. அதையும் நீங்கள் கற்றுக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஆனால் லைஃப் கோச்சிங் கிளாஸில் நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் அதில் இருக்குது கைஸ். நிறைய பேர் இதில் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு, நர்ஸ் இருக்கீங்க, அந்த மாதிரி மெடிக்கல் இதில் இருக்கிறவங்களும் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க, சில பேர் வந்து ஹீலர்ஸு, டாரோட் ரீடர்ஸு, இப்படியெல்லாம் இருக்கீங்க. உங்கள் லேக்கிங் எங்கே இருக்குதுன்னு அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட இடத்துல சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களே. நான் வந்து சாமானிய மக்களுக்கும் சொல்லித்தரேன், உங்களுக்கும் சொல்லித்தரேன். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, சரி. காட் பிளஸ் யூ குருச்சரணா. இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்கலாம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இது டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வந்து பைல் நம்பர் 1க்கு வைக்கிறேன், ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் பைல் 2க்கு. எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது கேட்கணுமா சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட மனதில் நிறுத்திக்கோங்க. பார்க்கலாமா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகே, பைல் நம்பர் 1க்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். வாவ், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா, சந்தோஷமா? இப்போ நான் லாஸ்ட் டைம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட சில வீடியோஸ்லலாம் வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு ப்ரீஃபாக பார்க்கல, விளக்கமாக சொல்லலை. ஏன்னா எஸ்னா எஸ், நோனா நோன்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிங்க, அது வந்து எங்களுக்கு ப்ரீஃபாகவே சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓட்டிங் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். 75%
இந்த விஷயங்கள் ரிலேட்டடாக தான் நீங்கள் அந்த கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஒரு சிலருக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுருங்க. தேவையில்லாமல் குழப்பிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்ட மனதில் நிறுத்திய கேள்விக்கு அவர் கொடுத்தது ஆன்சர் எஸ். ஓகேவா? புரிஞ்சுதோ? சரி. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து கேட்ட கேள்வி வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நியூ பிகினிங்ஸ்க்கு தான், நியூ ரிலேஷன்ஷிப். இப்போது ஆல்ரெடி நீங்கள் லவர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, பிரேக்கில் இருக்கீங்க. அந்த பிரேக்கில் இருந்துட்டு நீங்கள் இப்போது நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி தான், உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும், ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படிலாம் தாட் ஓடின்னு இருக்கா? உங்களுக்கு கண்டிப்பாக அது மாதிரி தான் வராங்க. ஓகேவா? இந்த பாஸ்டில் நடந்த அத்தனை அந்த காயங்களுக்கும் வலிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய, அந்த ரணங்களை வந்து குணமாக்கக்கூடிய அந்த ஒரு அன்பான பர்சனாக தான் அவங்க இருப்பாங்க. ஓகேவா? சந்தோஷமா? ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்கப்பா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஈக்குவல் ஏஜில் கூட இருக்கலாம், அது மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இப்போ பார்க்குறவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. உங்கள் பேரும் அந்த மாதிரி அதே ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்க இன்னும் சில பேர் மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட உங்களோட பர்சன் வரலாம். ஸோ இப்போ நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இங்கே பார்க்குறது உங்கள் மெயில் எனர்ஜி. அந்த மாதிரி இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்குறவங்க வந்து அந்த நீர் ராசியில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இதில் கூட தெரியுறீங்க. இது வந்து ஒரு 25%. ஓகேவா? மோர் தென் இந்த நீர் ராசி அண்டு ஃபயர் எலமெண்ட் இவங்களுக்கு தான் அதிகமாக தெரியுது. ஓகே. ஸோ ஹாப்பியாக, சந்தோஷமா? ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா 35 பிலோவில் இருப்பீங்கப்பா. காட் பிளஸ் யூ. சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறான்னு பார்க்கலாம். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல்மா. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக ஒரு விஷயத்தை வச்சு, அதாவது உங்கள் பர்சன், அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க ரிலேஷன்ஷிப்பாக தான் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் வேறு ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, ஜாபு, கேரியர், வாட் எவர் இட் இஸ், பிஸ்னஸ், அந்த மாதிரி நீங்கள் நினச்சி கேட்டிருந்தாலும் எஸ், ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஹாப்பியா? ஸோ கண்டிப்பாக நடத்தி தருவாங்க. பட் இட் வில் டேக் டைம். அது கொஞ்சம் டைம் ஆகி வரும், ஆனால் வந்துடும். ஓகே. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஓகே, சரி. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டடாக கேள்வி கேட்டிருந்தாலும் அதுக்கு எஸ்ஸு. ரிலேஷன்ஷிப் அதுக்காக நீங்கள் ப்ரேயர் வச்சுருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கு எஸ்ஸு. ஓகேவா? சந்தோஷமா? காட் பிளஸ் யூ. சரி, இப்போது நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பீங்க. எவ்வளோ நல்ல விஷயத்த உங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் என்ன காசாக பணமாக கொடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் வந்துடாதா? இதில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்கில் இருந்து தெளிவாக எங்கேயும் யார்கிட்டையும் கைடன்ஸ் இல்லை கைஸ். ரொம்ப குழப்பி விட்டுட்ருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோலேருந்து, ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ்லேருந்து மாட்டினீங்கன்னா அவ்வளோதான். வெக்ஸ் ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மணி வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. எதுக்கு அப்படிலாம் கஷ்டப்படணும்? இந்த மாதிரி இந்த அற்புதமான இந்த டிவைன் பாத் உங்களுக்காக கடவுள் கொடுத்த விஷயம். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை நான் ஒருத்தியால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீங்களும் ஒரு சேனல். ஓகேவா? இந்த நம்மளோட சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு சேனல். உங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தோட பெரிய குறைபாடை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஒன்றையும் இதை கொண்டு வந்து உங்கள் கண்ணில் பட வைக்கலை. நம்ம இந்த கஷ்டத்தில் இருந்தோம், நமக்கு ஒரு வழிகாட்டினாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பீப்புள் வந்து இதில் லேக் ஆகிட்ருக்காங்க.
எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் டைம் வேஸ்ட்டு. டைம் போன பிறகு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி என்ன பிரயோஜனம்? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க ரெக்கார்டு மாற்றாமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு அந்த பொண்ணுக்கு வேறு பார்த்தீங்கன்னா பொண்ணோ பையனோ அவங்களுக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ட்ராக்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். நீங்கள் உட்காந்து இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி காலம் முடியறதுக்குள்ளே பார்த்தா அவங்களுக்கு ஒரு நியூ லைஃபு, குழந்தைங்க பிறந்து ஸ்கூலுக்கே போயிட்டுருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி கொடுத்தவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஃபோன் காலே அட்டன் பண்ண மாட்டாங்க. இல்லைனா உங்களோட பிளாக்கேஜஸ்ஸு அதனால தான் வரல, நீங்கள் வேறு ஏதோ ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்தாச்சு. இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாராவது இந்த மாதிரி பாதிப்பில் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, போட்டு விடுங்களேன். நம்மளோட சேனலை சும்மா நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. லிங்க் நம்மளோட இந்த ஏதாவது முக்கியமான இந்த பதிவுகளை நீங்கள் சும்மா அந்த லிங்க் பண்ணி விட்டுருங்க, பார்க்கட்டும். ஓகேவா? மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை ஏற்படுத்துவோம். செய்வீர்களா? 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 ஓகே. ஸோ இந்த புரட்சி வந்து இது நம்ம இப்போ தான் ஒரு சின்ன ஸ்பார்க் வந்திருக்கு. இதை பெரிய அளவில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது நீங்கள் நினச்சா தான் முடியும். எதுக்கோ லைக் கொடுக்குறீங்க, எதுக்கோ மில்லியன் கணக்கில் லைக்ஸ் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் உடல் மனம் ஆன்மாவை நல்லா வச்சுக்கிட்டா நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கலாம். உங்கள் லைஃப்பை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு டிவைன் பாத் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு கைஸ். ப்ரைஸ்லெஸ் இந்த விஷயம். இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸும் உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணி உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணி அதை எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அந்த வித்தையும் சொல்லி கொடுத்து தேவையில்லாத லேகிங்கில் நீங்கள் மாட்டாதீங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் எத்தனையோ விதத்தில் கூட்டு போய் உங்களை அலக்கழித்து லாஸ்ட்டில் என்னடா எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, என்னென்னமோ வருது, நான் வந்து எனக்கு அதாவது உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் எங்கெங்கேயோ போய் டாபிக் எப்படியோ போகுது அப்படின்ட்டு அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. தைரியமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதில் எல்லாத்தையும் சரி பண்ணி கிளியர் பண்ணிடலாம். உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க. ஓகேவா? சந்தோஷமாக வாழுங்க. ஒரு நாள் வாழக்கூடிய அந்த ஃப்ளவர் கூட எவ்வளோ அழகாக ஹீல் பண்ணுது நம்மளை. நீங்கள் எவ்வளோ வருஷங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து இந்த உங்களை முதல்ல செல்ஃப் லவ் பண்ணி உங்களை சந்தோஷமாக வைங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கலாம். அதுவும் நம்பி வரவங்கள பார்த்துக்கோங்க. டேக் கேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பர்சன், அதாவது ஒரு மெயில் எனர்ஜியை சொல்கிறேன் நான், உங்களோட ரோல் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் ப்ளே பாய் மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது. ஓகேவா? ஸ்கூல் லைஃப்பில் இருந்த மாதிரி ப்ளே பாய் மாதிரி நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருக்காதீங்க. அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு எப்படி நீங்கள் இருக்கணுமோ அப்படி இருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் இருங்க. உங்களை நம்பி வர பொண்ணுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருங்க. பேலன்சிங்காக நடந்துக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கும் சரி ஒய்ஃப்க்கும் சரி பேலன்சிங்காக நடந்துக்கோங்க. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு யாரும் கிடையாதீங்க. எந்த ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டு செல்ஃபாக எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும். நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். இங்கே யாரை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கக்கூடிய முக்கியமான ரோல், ஒரு பொறுப்பு, ஒரு உண்மையான குடும்பத் தலைவனாக நீங்கள் ஒரு சமுதாயத்தில் நீங்கள் இருக்கணும், ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து காமிக்கணும்னா ஒவ்வொரு மெயில் எனர்ஜிக்கும் சொல்கிறேன், தைரியம் தன்னம்பிக்கை இல்லாதவங்களாம் வந்து லவ் பண்ணாதீங்க, கல்யாணம் கூட பண்ணாதீங்க. என்னடா மேடம் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? உங்ககிட்ட எதிர்பார்க்குறதே அந்த பொண்ணுங்க அதுதான்ப்பா. எத்தனை பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க பிரேக் பண்ணிக்கிட்டு வெளில போகிறீங்க? இது காரணம் என்ன? எங்கேயாவது யோசிக்கிறீங்களா? அடுத்த லவ் மட்டும் உங்களுக்கு சக்ஸஸாக வந்துடுமா? இல்லை அடுத்த ரிலேஷன்ஷிப் நல்லா வந்துடும் நினச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். அடுத்த லைஃப்பை நீ வந்து கொண்டு போகிறது வந்து உன் ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்ப்பாங்க, தெரியுமா? உங்கள் மண்ணுங்கிற அந்த மனசுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் போட்டு விதைச்சி வச்சுருக்கீங்களோ குப்பை கூலமெல்லாம் அதுதான் விருட்சமாக வளரும். நீங்கள் நல்ல சீடை போட்டு வச்சுருந்தீங்கன்னா, நல்ல விதையை விதைச்சிருந்தீங்கன்னா அதோட விருட்சம் வளரும்.
உங்கள் மனசும் மண்ணும் ஒன்று. அதில் கஞ்சா செடி போட்டிங்கனாலும் வளரும், மாம்பழ கொட்டையை போட்டு வச்சுருந்தாலும் மாம்பழம் வளரும். புரியுதா எக்ஸாம்பிள்? ஓகே. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் சொல்கிறேன், ப்ளேஃபுல்லாக இருக்காதீங்க. லைஃப்பை வந்து நீங்கள் எப்படிப்பட்ட பவர்னு முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். முக்கால்வாசி உங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப அவேராக இருக்கணும். உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கும் ஆள் கிடையாது வீட்டில். உங்களுக்கு எந்த எஜுகேஷன் சிஸ்டம்லையும் சொல்லித்தரல. நாளைக்கு ஜென்ஸை விட முக்கால்வாசி நீங்கள் தான்ப்பா கஷ்டப்படுறீங்க. அதனால தான்ப்பா சொல்கிறேன். இந்த பெண் சக்தியை வந்து காப்பாற்ற முடியாதான், எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ நான் பண்ணுறேன். இந்த ரீடிங் பார்க்குற ஒவ்வொரு மெயிலும் உங்கள் கூட இருக்க அம்மா கேரக்டரில் இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களோட மனைவி, உங்கள் லவ்வர், இந்த ரோல் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன ரோல் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க, அவங்கள ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணுங்கள். இது நான் சொல்லலை, சாய் எனக்குள்ளே இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு. என்னோடய ஏஞ்சல்ஸ் பேசுகிறாங்க. உண்மையான ட்ரூ லவ் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். வாங்க இந்த ஜகத்தினை மாற்றிடலாம். இப்போ இருக்க இந்த நெகட்டிவான இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை வந்து டேர் பண்ணும். உங்ககிட்ட முடியாததுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது. இப்போது நீங்கள் லவராக இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜியாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபீமேல் கிட்ட ஆத்மார்த்தமாக நடந்துக்கோங்க. கண்டிப்பாக செய்வாங்க. நல்லது. நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் தருவீங்களோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துங்க. உங்களுக்கு அது தெரியல, எந்த தெளிவும் தெரியல அப்படின்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. தயவு செஞ்சு ஃபீமேலுக்கு சொல்கிறேன். ரொம்ப 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 மஸ்ட்டு. அது கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மைண்டு ஒழுங்காக வேலை செய்யும். ஏன்னா ஈஸியாக நீங்கள் எமோஷ்னல் லாக் ஆகிறதே நீங்கள். அதனால தான் உங்களை சொல்கிறேன். அதே மாதிரி மெயிலுக்கும் சொல்கிறேன். பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க. பெண் சமுதாயத்தை மதிங்க. ஒரு அம்மாவும் அவங்க தான். அவங்க மனைவியாக வந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தான். குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளை அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. மனைவியை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லவ்வரை நல்லா பார்த்துங்க. அந்த லவ்வரை வந்து மனைவியாக மாற்றுறதுக்கு அதுக்கான முயற்சிகளை ஸ்டெபானாக பண்ணுங்கள். இல்லைனா போகாதீங்க அந்த லைனில். ஒரு மனைவியாக வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணுமோ பண்ணுங்கள். நீங்கள் உண்மையான அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு திரும்பி கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது, ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தான் டிவைன் பாத் இருக்குல்ல, எடுத்துக்கோங்க லைஃப் கோச்சிங் கிளாஸு. உங்கள் ஆறா சக்கராவை, உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். உங்களோட அந்த மண்ணுன்ற மனசுக்குள்ளே இருக்க அந்த விதை போட்டு வச்சுருக்கீங்கள்ல, அப்படியே முளைச்சி அது அழகாக மரமாக பூத்து குலுங்கட்டும் அப்படின்னு. அது எந்த கஞ்சா செடியா இல்லை மாமர செடியான்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை வளர வைங்க. சரியா? ஓகே. இவ்வளோ ஈஸியாலாம் யாருமே புரிதல் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருப்பா. இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த சேனலில் உங்களுக்கு டிவைன் பாத் 1111 சேனல் அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே, உங்களோட சோல், உங்களோட உடல் மனம் ஆன்மாவை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கலாம், அந்த அற்புத விஷயத்தை உங்களுக்கு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு அற்புதமான விஷயம். ப்ரைஸ்லெஸ். ஓகேவா? எதுக்கோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் தலைவிதியை மாற்றிக்கிறதுக்கான ஒரு பெரிய அற்புத பொக்கிஷமான விஷயம் இருக்குது. கற்றுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.